நான் ஆரம்பத்தில் டெல்லியில் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தேன். அந்த கட்சியோட ஒன் அமங் த ஃபவுண்டர் மெம்பர் காஞ்சிராம் அவர்களுடன் சேர்ந்து கட்சி ஆரம்பித்தோம். 1984 ஆரம்பித்தோம். அந்த கட்சியில் பயணித்தேன். 2016 வரை அந்த கட்சியில் இருந்தேன். 2 முறை ராஜ்யசபா எம்பியாக இருந்தேன். பகுஜன் சமாஜ் என்ற கான்செப்ட் பெரும்பான்மை மக்கள் கட்சி. இப்போ பெரும்பான்மை மக்கள்னால் சிறுபான்மை மக்கள் யார்? அதாவது இந்தியாவை ரெண்டாக பிரித்தார் காஞ்சிராம். 15% பெனிஃபிஷியரி ஆஃப் த சோஷியல் சிஸ்டம், 85% விக்டிம்ஸ் ஆஃப் த சோஷியல் சிஸ்டம். அந்த விக்டிம்ஸ் வராங்க பாரு, பாதிக்கப்பட்டவர்கள், ஜாதி அமைப்பால் பாதிக்கப்பட்டவர்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் எல்லாம் சேர்த்தார். அப்படியே ரெண்டாக பிரித்தார். எனவே அனைத்து கட்சிகளுக்கும் உயர்ஜாதி மக்களுக்கும் அந்த 15% மக்களுக்கும் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த 85% மக்களுக்காக எந்த அரசியல் கட்சி இல்லை. அதனால் நான் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்றேன்னு சொன்னேன். அப்படி குறிப்பிட்ட ஜாதிக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கிற எல்லா ஜாதியும் உள்ளே சேர்த்தா தான் ஒரு ஒருமித்த நாடை உருவாக்க முடியும். தமிழர் என்ற ஒரு கோர்வையில் எல்லாரையும் உள்ளே கொண்டு வரும்போது தான் ஜாதிகள் அடிபட்டு விடுது. நான், நீ சகோதரன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. அதை நிறைவேற்றும் ஒரே கட்சி நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். சகோதரத்தை வலியுறுத்துகிறது. பாஜகவும் பெரியார் எதுக்குது, நீங்களும் பெரியார் எதுக்குறீங்க? எண்ணெய் குடம் போட்டவனும் ஐயோங்கிறான், தண்ணி குடம் போட்டவனும் ஐயோங்கிறான். நான் பெரியாருக்கு மேலே நடத்தினவன். லக்னோவில் பெரியாருக்கு மேலே நடத்தணும். அதனாலே அரசாங்கம் கவுந்தது. பெரியார் செய்தது கரெக்டு தான், அது ஒரு கோணத்தில் செய்தார். ஆனால் இப்போதுக்கு அது தேவையில்லை நமக்கு. பிஜேபி கூட மேடை போட்டு பெரியார் எதுக்குறது கிடையாது. ஆனால் நாம் தமிழுக்கு மேடை போட்டு பெரியார் எதுக்குறது. பிஜேபி மேடம் எதுக்குறது இல்லை. இப்போ தான் சரண்டர் ஆகிட்டாங்களே. அவங்க பெரியார் படத்தை எடுத்துட்டாங்களே. பெரியார் படம் எடுக்கப்பட்டு விட்டது. நாம் தமிழர் கட்சி இன்னும் இழுத்து கொண்டு இருக்குது. அதுக்குண்டான காரணங்களை அண்ணன் சீமான் மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிரட்டல் எங்கேருந்து வரும்னு தெரியல எனக்கு. எந்த கட்சியிலேருந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணணும். எந்த கட்சியிலேருந்து மிரட்டுறாங்க? திமுக மிரட்டினா அந்த கட்சியின் தலைவர் ஸ்டாலின் எங்கே நிற்கிறவர் அங்கே போய் நான் போட்டியிடுவேன் நாம் தமிழ் கட்சி சார்பாக. விஜய் வந்தோடனே நாம் தமிழ் சீமான் நாம் தமிழ் தம்பிக்கெல்லாம் பயந்துட்டாங்களா? ஓட்டுகள் அதிகமாக வராது, இனி அவ்வளோதான் கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்களா? விஜய் வந்ததுனால பாதிக்கப்படுறது ரஜினிகாந்த், அஜித், அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு எந்த பாதிப்பும் தெரியல. அதான் தாவேக்கா வந்த பிறகு பாதிக்கப்பட போகிறது சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. யார்? இப்போ அஜித் இருக்கார், வேறு யாரார் இருக்கார், ரஜினி, கமலஹாசன், அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அரசியல் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பே இல்லை.